நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 10/12/2024. இன்றைக்கு ஸ்ரீசக்தி. இந்த ஸ்ரீசக்தியில் கார் நம்பர் 445. இந்த 445 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் விட பாருங்க நண்பர்களை. இன்றைய கணக்கில் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றைய கணக்கில் என்ன வந்துச்சு அப்படிங்கிறது பார்த்துடலாம். நேற்றைய கணக்கில் பார்க்கும்போது நமக்கு 745 அப்படின்னு வந்திருந்தது. அதில் பி போர்டுக்கு நமக்கு 48 அப்படின்னு கொடுத்துருந்தோம். பிசிக்கு 45 வந்துருச்சு. இதில் 74ங்கிறதும் எடுத்துருந்தோம். இங்கே இருக்குது பாருங்கள், 74ங்கிறது 974 அப்படின்னு கொடுத்துருந்தோம். அது 745 அப்படின்னு வந்திருந்தது. நம்ம பவருக்கு 9 எடுத்துருந்தோம். அந்த 9ங்கிறது 5 மாறி 745 அப்படின்னு ரிசல்ட் வந்திருந்தது. இதுக்கு நமக்கு பாஸ் ஆனது பி போர்டுக்கு 4 மட்டும்தான். ஒரு சின்ன வெற்றியாக இருந்தாலும் கை கொடுத்துருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைய கணக்கில் என்ன வருதுங்கிறதையும் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நேற்றைய கமெண்ட் செக்ஷனில் என்ன வந்திருக்கிறது பார்த்துருவோம். நேற்றைக்கு ஏ போர்டுக்கு தங்கச்செல்வி 7 கொடுத்துருந்தாங்க. 7ங்கிறது ஏ போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. தங்கச்செல்விக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் பாலன் ஆல் போர்டுக்கு 4 கொடுத்துருக்காங்க. 4ங்கிறது பி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. 7 4 74ங்கிறது ஏபிக்கு உள்ள வெற்றி கொடுத்துருக்காங்க. 2 பேரும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இதே போல் அடுத்தடுத்து வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் உங்களுடைய கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களை. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்றைய கணக்குலையும் என்ன வருதுங்கிறதை பார்த்துடலாம். இன்றைய கணக்கில் நம்ம தினசரி கணக்குலையும் இந்த ஸ்ரீசக்தி கணக்குலையும் ஒரே அமைப்பில் எடுக்க போகிறோம். இந்த அமைப்புக்கு இதில் பாருங்கள், இந்த 4774 அப்படின்னு வந்திருக்கு. இதில் தனி நம்பர்னு பார்க்கும்போது இந்த 3 5 தனி நம்பர்னு பார்க்கும்போது 3 5 அப்படி பார்க்கும்போது இதில் ஒரு 8 இருக்குது. ஓகேங்களா? இந்த 8ங்கிறது இந்த 47க்கு இடையில் ஒரு 8 1 இன்றைக்கு இருக்குது தினசரி கணக்கில். அடுத்தது நம்ம ஸ்ரீசக்தியை பார்ப்போம். இந்த கணக்கில் இந்த 8 மையமாக வச்சு என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். இங்கே பாருங்கள், 8க்கு டோட்டலாகவே என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே அப்படி தான் இருக்குது. பாருங்கள், இது டோட்டலாகவே 8ங்கிறது பி போர்டுக்கு அதிகமாக வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த கணக்கில் இந்த 5 3 இதுதான் நம்ம இந்த 8க்குள்ளே சைடு நம்பரில் இருக்குது. அடுத்தடுத்து இது போல் என்ன நம்பர் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? இதில் இந்த 5 மையமாக வச்சு இப்படி வந்திருக்கு பாருங்கள், 8 5. ஓகேங்களா? அடுத்தது 7 இருக்குது. இதை எடுத்துடலாம். அதே போல் இந்த பக்கம் பார்க்கும்போது 5 8க்கு மீண்டும் அந்த 7 வரலாம். நான் கொடுக்குற கணக்கை அப்படியே உங்களோட மனப்பாடத்தில் என்ன வருதுங்கிறத டைப் பண்ணிக்கிங்க. நான் கொடுக்குற நம்பரில் வேறு நம்பரும் வரலாம் இல்லைங்களா? அது உங்களோட கணக்கில் என்ன வருதுங்கிறத இதிலேயே டிசைட் பண்ணி பாருங்கள். என்னுடைய கணக்கில் இதில் 7 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இதே அமைப்புக்கு தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு கணக்கையும் கொடுக்குறேன். அதுக்காக தான் இதை கொடுக்குறேன். இதில் டோட்டலாக ஒன்று இருக்குது பாருங்கள், 385. ஓகேங்களா? இதில் 485. அதுபோல் இந்த கணக்குலேயும் 3 வரவும் வாய்ப்பு இருக்குது, 385 அப்படிங்கிற கணக்கில். ஓகேங்களா? அதே போல் 4 வரவும் வாய்ப்பு இருக்குது. மீண்டும் சி போர்டுக்கு 4 வரவும் வாய்ப்பு இருக்குது. உங்களோட கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அது முழுசாக அடுத்தடுத்து எப்படி வருது அப்படிங்கும்போது இந்த அமைப்புக்காக இதை கொடுக்குறேன். வேறு ஒன்றும் இல்லை, இதில் எடுத்துக்காட்டுக்காக இதை கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கணக்கில் 7 1 இருக்குது. ஓகேங்களா? அதே போல் 7க்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா 1 வர வாய்ப்பு இருக்குது இந்த அமைப்பில். ஓகேங்களா? இந்த அமைப்பும் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பாருங்கள், இது அடுத்தடுத்த கணக்குக்குன்னு ஒரு நம்பர் உள்ளே இருந்து வந்திருக்கு. ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கை பார்த்துடலாம். இந்த ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் இந்த ரிசல்ட்டை மட்டும் பார்த்துக்குங்க. அப்படியே அதுலேயும் ஒவ்வொரு நம்பரு ஜோடி நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த கணக்கில் அடுத்தடுத்து ஒவ்வொரு நம்பர் ஜோடி நம்பர் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கணக்கில் இங்கே பாருங்கள், இது 42. அந்த கணக்கில் 42ங்கிறது இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? இது ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குக்காக இதை கொடுக்குறேன். அடுத்தடுத்து இதில் வந்திருக்கு, ஆனால் இதை விட்டுடலாம். அதே போல் இந்த கணக்குலேயும் வந்திருக்கு. இதையும் அப்படியே பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இது 2 நம்பர் அடுத்தடுத்து வந்திருக்கு. 42ங்கிறது ஏபிக்கு 42. இதில் 53ங்கிறது அடுத்தது 53 ஏசிக்கு வந்திருக்கு. ஓகேங்களா?
இதில் 53ங்கிறது ஏசியில் இருக்குது. அதே போல் இன்றைய கணக்குக்கு நம்ம எடுக்கும்போது இந்த கணக்கில் இந்த 14 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா. இதில் பி பொடுக்கு தினசரி கணக்கில் 1 வரும்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த 1 இதுலேயும் 14 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கிங்க. இது இந்த அமைப்பில் ஏசி பிசி ஏசிக்கு வந்து 14 ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இந்த அமைப்புக்குன்னு 14ங்கிற நம்பர் இருக்குது, பார்த்துக்குங்க, மிஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா. இதில் டோட்டலாகவே இந்த ரிசல்ட்டுக்குன்னு ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் கணக்கு பார்க்கும்போது இந்த 42, இது வந்து 53. ஓகேங்களா. இந்த 53 அதே போல் வந்திருக்கு. அடுத்தது நமக்கு இந்த 14 அப்படிங்கிற நம்பர் வரணும். 14ங்கிறது 14ஆகவே அப்படியே வரலாம். ஓகேங்களா. இந்த அமைப்பில் அப்படியே 14ங்கிறது வருது. தினசரி கணக்குலேயும் அதே போல் இந்த 74 இருக்குது பாருங்கள், 74ங்கிறதும் 47 வந்திருக்கு. ஒருவேளை இது அடுத்தடுத்து வரும்போது 4 நம்பருக்கு இங்கே உள்ளே வந்துடலாம். 47, 74 எப்படியாவது இந்த கணக்கில் வரலாம். ஓகேங்களா. இந்த கணக்கில் தனிப்பட்ட கணக்கில் ஒரு 8 ஒன்று இருக்குது. இந்த கணக்கில் தினசரி கணக்குலேயும் அந்த தினசரி கணக்கு பார்க்கும்போது இந்த கணக்கில் 14 ஒன்று இருக்குது. நம்ம இந்த கணக்கில் 47 அப்படிங்கிற ஒரு கணக்கை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அந்த கணக்கில் டோட்டலாக ஒரு 4 நம்பர் தரேன். அந்த நம்பரில் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்பர்களே. அந்த 4 நம்பருங்கிற கணக்கு இதில் 78, 14 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. அதே போல் 81, 47 மீண்டும் 47 வரலாம் பிசிக்கு. ஓகேங்களா. இந்த அமைப்பில் இது எப்படி வேணாலும் பரண்டு வர வாய்ப்பு இருக்குது. டோட்டலாகவே இந்த நம்பருக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிற கணக்கில் இதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. டோட்டலாக முழு ரிசல்ட்டுங்கிறது இந்த நம்பருக்குள்ளவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி வாங்க. இதுக்குள்ளே தான் 3 நம்பர் நமக்கு உள்ள ரிசல்ட்டு இதுக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பரை கொடுத்துருக்கேன். இதுலேருந்து எப்படி பரண்டு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. என்னுடைய அமைப்பில் என்ன வருது அப்படிங்கிறதையும் முழுசாக கொடுத்துட்றேன். இதை கவனமாக பாருங்கள். டோட்டலாக இந்த சி புடுக்கு உள்ள 7 இதில் எங்கேயுமே 7 வரல. ஓகேங்களா. அதே அமைப்பில் இதில் பாருங்கள், இந்த அமைப்புக்கு இந்த அமைப்பு 53க்கு இதுலேயும் இந்த 0ங்கிறது எந்த நம்பர்லேயுமே வரல. அப்படி பார்க்கும்போது இன்றைய கணக்கில் நமக்கு இதே போல் அமைப்புலேயே நமக்கு இந்த இதில் எந்த நம்பர் வரலையோ அந்த நம்பரை எடுக்கிறோம் ஒரு நம்பர். ஓகேங்களா. இந்த 14ங்கிறது நமக்கு உண்டான நம்பர். இதில் டோட்டலாக எந்த நம்பர் வரல அப்படிங்கிற நம்பரை நம்ம ஒரு நம்பர் எடுக்கிறோம். அதில் என்னென்ன நம்பர் வரல அப்படின்னு பார்க்கும்போது இதை பார்த்துக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 இல்லை, அடுத்தது 6 இல்லை, 7 வரல, 8 வரல. இந்த 4 நம்பர் வரல. அப்படிங்கும்போது இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் தான் நமக்கு சி போர்டுக்கு வரணும். ஓகேங்களா. அதில் டோட்டலாக இதில் ஏபிக்கு 14 மட்டுமே கொடுக்குறேன். ஓகேங்களா. இதில் 14 அப்படிங்கிறது ஏபிக்கு கொடுக்குறேன். டோட்டலாக இந்த நம்பரில் தினசரி கணக்குலேயும் இந்த ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குலேயும் நமக்கு 2 கணக்கு ஸ்ரீசக்தி கணக்கில் டோட்டலாகவே இந்த 4 நம்பர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ரெண்டையும் கம்பல் பண்ணி அப்படியே சேர்த்து வச்சு இதில் எடுத்திருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். 4 நம்பர் இருக்குது. 142, 146, 147, 148. ஓகேங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதே போல் இதில் என்ன நம்பர் பரண்டு வரும் அப்படிங்கிறது வராத நம்பர் ஒரு நம்பரும் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அப்படி வராத நம்பர்னு பார்க்கும்போது இதில் 0 வரல. ஓகேங்களா. இதில் 14 வச்சு 0 ஒன்று கொடுக்குறேன். 140 அதே போல் 470 அப்படிங்கிற ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா. மீண்டும் அந்த 74 வரலாம். 47 பரண்டு வர வாய்ப்பு இருக்குது தினசரி கணக்கில். ஓகேங்களா. அந்த அமைப்பில் இந்த பாருங்கள், இது 47, 74 வந்துருக்குங்களா. அந்த கணக்கில் 47ன்னு வச்சு 470 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன் சி போர்டுக்கு 0 வச்சு. ஓகேங்களா. இது பரண்டு ஏ போர்டுக்கு சி வந்தாலும் இந்த 47 மீண்டும் பிசிக்கு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி வரவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அதனால் சி போர்டுக்கு இன்றைய கணக்கில் சி சக்தி கணக்குலையும் 0 கொடுத்துருக்கேன்.
இதில் 14 அப்படிங்கிற நம்பரை பிசிக்கும் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம கொடுக்கறது பெருண்டும் வரலாம் இல்லைங்களா? அதனால் பிசிக்கு 14 கொடுக்கும்போது இதில் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம்னா இதில் 6 கொடுப்போம். 614. ஓகேங்களா? 614 அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறேன். இதில் டபுள்ஸ் வந்ததுனால் 44 அப்படின்னு வரலாம், இல்லது 414 அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? டபுள்ஸ்னு வந்தால் 4ங்கிற நம்பர் டபுள்ஸ் வரலாம். ஓகேங்களா? இதில் இந்த நம்பர் 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். 414 614 அப்படிங்கிற 2 நம்பர் கொடுத்துருக்க நம்பர்களே. இன்றைய கணக்கு இதோட முடிஞ்சது. இதில் இது வரைக்கும் நம்ம 8 நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 4 நம்பரில் 2 நம்பர் கொடுத்து 3 நம்பருக்கு 8 நம்பர் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதில் என்னுடைய நம்பரில் அதிகமாக வந்தது எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நானும் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே போல் இப்போ நான் கொடுத்த கணக்குலையும் உங்களை கணக்குலையும் எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்க வாய்ப்பு உண்டு. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.